السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. وقال النبي صلى الله عليه وسلم من قتل معاهدا لم يرح رائحة الجنة وإن ريحها لتوجد من مسيرة 40 عاما رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருண்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீப காலமாக முழு உலகத்திலும் உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பற்றி தவறான பல கருத்துகள் ஆங்காங்கே பரத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய நாட்டை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் சமீப காலங்களில் சில வெப்சைட்டுகள், சில இணையதளங்களை ஏற்படுத்தி உண்டு பண்ணி அதில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பல விடயங்கள் அங்கே அவர்கள் மிக கச்சிதமாக ஆராய்ச்சி செய்து இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் அதில் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு போடப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இஸ்லாமியர்களுடைய ஹலால் சம்பந்தமான விடயம், இஸ்லாமிய பெண்களுடைய ஃபேஸ் கவர் சம்பந்தமான விடயம், ஏன் நம்முடைய வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளுடைய குடுக்கல் வாங்கல், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விடயங்கள், நம்முடைய நாட்டிலே வளர்ந்து வரக்கூடிய மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இவைகள் அனைத்துடைய புள்ளி விவரங்களை எடுத்து இதன் மூலம் மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலே பல தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், அல்லது அவர்கள் பயங்கரவாதிகள், அல்லது அவர்கள் பொய்யர்கள், அல்லது அவர்கள் அடுத்தவர்களுடைய பொருட்களை அபகரிக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் அன்பு, இரக்கம், பாசம், பரிவு, நல்லெண்ணம், நல்ல தன்மைகள் இல்ல, இது போன்ற பல கருத்துக்களை நாம் பார்க்கலாம். சமீப காலமாக மிக வேகமாக பரத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சரி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தவறித்தான் செய்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய அதே பாணியிலே நாம் பதில் சொல்ல முடியாது. அதற்கு மாற்றமாக நாம் யார்?
முழு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் யார்? இஸ்லாமிய மார்க்கம் மதம் என்றால் என்ன? அதனுடைய அடிப்படை தன்மைகள் என்ன? இஸ்லாத்திலே உள்ள கோட்பாடுகள், கலை கலாச்சாரங்கள் என்ன என்பதை நாம் உண்மையான முறையிலே, நேர்மையான முறையிலே அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதுடன் மறுமுனையிலே இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். அநேகமான அந்நியவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன? இஸ்லாத்தை பற்றி அவர்களுடைய குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ள கருத்துக்கள் என்றால் உண்மை, ஆனால் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உண்மை அல்ல. இஸ்லாமியர்களிடத்தில் அந்த உண்மையான தன்மைகள் இல்ல. அங்கே சொல்லப்படக்கூடிய விடயங்களுக்கும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இரண்டுக்கு மத்தியில பாரிய வித்தியாசம், பாரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது. அங்கே ஒன்று சொல்லப்படுகின்றது, இங்கே இவர்கள் வேறொன்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உண்மையான முறையில் இஸ்லாத்தை விளங்க வைக்க வேண்டும். இஸ்லாத்திலே உள்ள அதனுடைய உண்மையான கோட்பாடுகள் என்ன, இஸ்லாத்திலே உள்ள உண்மையான குணங்களும் பண்புகளும் என்ன என்பதை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலத்திலேயும் முஸ்லிம்களுக்கு மிக பயங்கரமான எதிரிகளாக யூதர்கள் இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எந்த முறையிலே விளக்கினார்கள் என்றால், நபி அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து காட்டினார்கள். மறுமுனையிலே அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய உரிமைகள், அவைகளையும் நபி அவர்கள் மதித்தார்கள். ஆரம்பத்தில் மக்காவுல வேண்டும் என்றால் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கீழாக வாழ்ந்த அந்த யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஏன் மக்கத்து முஷ்ரிக்கீன்களாக இருக்கலாம், அவர்களுடைய அந்த விருப்பங்கள், அவர்களுடைய உணர்வுகளை நபி அவர்கள் மதித்தார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ்கள், உரிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அவர்கள் உண்மையில காபிர்களாக இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடன் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யணும், அவர்களுடன் நீதி நேர்மையாக நடக்கணும். ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுடன் அநியாயமாக நடந்து கொள்வதை தூண்டி விடக்கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக கூறுகின்றான். வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌம். ஒரு சமூகத்துடைய விரோதம், ஒரு சமூகத்துடைய உங்களுக்குள்ள அந்த விரோதம், வெறுப்பு இருக்குது, அந்த சமூகத்தின் மீது நீங்க நீளம் செலுத்துவதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுடன் நேர்மையாக நீதமாக நடக்கணும். அந்த நேதம், அந்த நீதம், அந்த நேர்மை அது தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மனைவி உம்மு ரூமான், அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு முன்னால் அவர்கள் திருமணம் முடித்திருந்தது கொசைலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை. அந்த பெண்ணுக்கு கிடைத்தவர்கள் தான் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மூத்த சகோதரி. ஆனால் அந்த பெண்மணி கொசைலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர் அதே மார்க்கத்திலே இருந்து விடுகின்றார். ஒரு சமயம் அந்த கொசைலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி தன்னுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க இனிப்பு பண்டங்களையும் நெய் போன்ற சில பதார்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து விடுகின்றார்கள். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே எடுக்கல்ல, தன்னுடைய தாயை கொண்டு வந்த உணவு பண்டங்களையும் ஏற்கல்ல. உடனடியாக தன்னுடைய சகோதரி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு ஆளை அனுப்பி, என்னுடைய முஷ்ரிக்கான தாய் வந்திருக்கிறாள், அவளை நான் வீட்டுக்குள்ளே எடுக்கலாமா, அவள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பளிப்பு பொருட்களை ஏற்றுக்கொள்ளலாமா என்று தன்னுடைய சகோதரி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டனுப்பி, அவர்கள் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், கட்டாயம் அவர்களை வீட்டுக்குள்ளே எடுங்க.
அவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்பு பொருட்களை நீங்க பாரம் எடுக்கணும். அவர்கள் உங்களுடைய தாய், உன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய உன்னுடைய தாய், அந்த தாயை நீ மதிக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த விடயத்தில் தான் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். சூரா மும்தஹினாவில் வரக்கூடிய ஆயத், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் தடை செய்யவில்லை. லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன், மார்க்கத்துடைய விடயத்தில் உங்களுடன் யுத்தங்களில் போர்களில் கலந்து கொள்ளாதவர்கள், வலம் துக்ரிஜூ மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளை விட்டும் உங்களை வெளியாக்காத அந்த மக்கள், அன்தபர்ரூஹும், அவர்களுக்கு நலவு செய்வது, அவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கவே இல்லை. வதுக்ஸிது இலைஹிம், அவர்களுடன் நீதமாக நடப்பதை அல்லாஹ் தடுக்கவே இல்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதம் செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற இந்த ஆயத்தை அல்லாஹ் அந்த நேரத்திலே இறக்கி வைக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? அவர்கள் நீங்க வீட்டுக்குள்ள எடுக்கணும், அவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்பு பொருட்களை பாரம் எடுக்கணும், அவர்களுடன் அன்பாக பண்பாக நடக்கணும், உங்களால் முடியுமான உதவிகளை செய்யணும் என்று நபி அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல, அதற்கு தோதுவாக குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் இது ஹக்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம். இரண்டாவது பேச்சுக்கு இடமே இல்லை. ஆனால் மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் சில ரைட்ஸ்கள் இருக்கின்றன, அவர்களுக்கும் சில உரிமைகள், அவர்களுக்கும் சில உணர்வுகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை நாம் மதிக்கணும், அந்த உணர்வுகளை நாம் அடையாளம் காண வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கத்தல முஆஹிதன், ஒரு ஆள், ஒரு இஸ்லாமிய மனிதர், எங்கட இஸ்லாமிய நாடு என்று வைத்துக் கொள்வோம், இஸ்லாமிய ஆட்சி என்று வைத்துக் கொள்வோம், முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர், அவர் நமக்கு டெக்ஸ் கட்டுகின்றார், அவர் வரிப்பணம் செலுத்துகின்றார், நம்முடன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். அந்த மாதிரி ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு ஆளை ஒரு முஸ்லிம் கொலை செய்து விட்டால், மன் கத்தல முஆஹிதன், உடன்படிக்கை செய்தவரை யாராவது கொலை செய்து விட்டால், அல்லது அவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளில் ஏதாவது ஒரு உரிமையை குறைத்து மதிப்பிட்டால், அவருடைய சக்தியை விட கூடுதலாக அவருக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யும்படி பணித்தால், அல்லது அவர்கிட்ட யாராவது ஒரு பொருளை எடுக்குகின்றார், அபகரிக்கின்றார், அவருடைய விருப்பம் இல்லாமல் அபகரித்து விட்டால், நபி அவங்க சொன்னாங்க, கியாம நாளையில் அவருக்கு சாதகமாக நான் அல்லாஹ்விடத்தில் வாதம் புரிவேன், அவருக்கு சாதகமாக இந்த இஸ்லாமியருக்கு பாதகமாக நான் தர்க்கம் செய்வேன். ஏன்? உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை மதிக்கணும், அவர்களுடைய ஹக்குகள், அவர்களுடைய உரிமைகளை மதிக்கணும், அவர்களுடைய சக்திக்கு மேற்பட்டவாறு அவர்கள் நாங்க வற்புறுத்தக் கூடாது. அவர்களுடைய பொருள்களை அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் எடுப்பதற்கு கூட கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒரு ரிவாயத் வருது, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கத்தல முஆஹிதன், யாராவது ஒரு உடன்படிக்கை செய்த ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே வரிப்பணத்தை டெக்ஸை கட்டி வாழக்கூடிய ஒரு மனிதரை யாராவது கொண்டு விட்டால், நபி அவங்க சொன்னாங்க, லம் யரஹ ராயிஹத்தல் ஜன்னah, அவன் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டான். வ இன் ரீஹஹா லதூஜது மின் மஸீரத்தி 40 ஆமன், அந்த சுவர்க்கத்துடைய வாடை 40 வருடம் நடக்கக்கூடிய தொலை தூரத்திற்கு பின்னால் இருக்குது. சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்றார்கள்.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதன் மூலம் என்ன தெளிவாகின்றது என்றால், நபி அவர்களும் நபி தோழர்களும் பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சிறுபான்மையினர், அவர்கள் யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்களையும் மதித்தாங்க. அவங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல. அவங்க பாத்தில இருக்கிறாங்க, அவர்கள் பிழையில இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையிலே வாழ்வதற்குரிய சுதந்திரத்தை நபி அவர்கள் கொடுத்தார்கள். நஜ்ரான் நாட்டுடைய ஒரு கிறிஸ்தவ கூட்டம் வருகின்றார்கள். நபி அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வந்தது. அசர் தொழுகைக்கு பின்னால மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்துட்டாங்க. இப்பொழுது அவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையிலே தொழ வேண்டும். அவர்களுடைய மத அடிப்படையிலேயே தொழ வேண்டும். நபி அவங்க என்ன செய்தாங்க? மஸ்ஜித் நபவிக்கு உள்ளேயே அவர்களுடைய மத அடிப்படையில் தொழுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. அவங்க எங்கட கிப்லாவை கூட பின்பற்றல்ல, அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பின்பற்றி தொழுகின்றார்கள். அதற்கும் நபி அவர்கள் தடை விதிக்கல்ல. மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே வந்து அவர்களுடைய மத அடிப்படையிலே அவர்கள் பின்பற்றக்கூடிய கிப்லாவை பின்பற்றி தொழுவதற்கும் நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். சில வருஷங்களுக்கு முன்னாலே ஞாபகம் வருது, சுவிட்சர்லாந்துல நம்முடைய இலங்கை நாட்டுடைய ஒரு சின்ன குழந்தை இறந்து விட்டுடுச்சு ரமதானுடைய கடைசி பகுதியில. இப்பொழுது பெருநாளுடைய தினத்துல தான் அந்த ஜனாதாவை அடக்கணும். பெருநாளுடைய தினத்துல தான் அந்த ஜனாதாவை அடக்கணும். அங்க முஸ்லிம்களுக்கு சொல்லி தனி மையவாடி இல்ல, எல்லோரையும் அடக்கக்கூடிய ஒரு பொது மையவாடி, அது கிறிஸ்தவ அடிப்படையில் தான் இருக்குது. அந்த ஜனாதாவை கொண்டு போய் வச்சுட்டாங்க ஒரு சர்ச்சில், தேவாலயத்துல. வெள்ளிக்கிழமை தினமாக இருக்குது. அந்த தேவாலயத்துடைய ஃபாதர் சொன்னாரு, நீங்க வேணும்னா ஜும்மா தொழுகையை கூட எங்கட சர்ச்சுக்குள்ள தொழுங்க. நானும் அங்கே இருந்தேன். நாங்க தான் ஜும்மா தொழுகையை கூட நடத்தினோம். அங்க ஜும்மா தொழுகையை நாங்க நடத்திருக்க கூடிய நேரத்துல எங்களோட ஒரு சகோதரர் வந்து, ஹஜரத் இங்க ஒரு சிலை ஒன்று இருக்குது, இந்த சிலையை வச்சுக்கொண்டு ஜும்மா தொழையிலுமான்னு கேட்கிறார். சேர்ச்சுக்குள்ள தேவாலயத்திற்குள்ள ஜும்மாவே தொழ அனுமதி தந்துட்டாங்க. எங்கட ஒரு சகோதரர் வந்து, இங்க ஒரு சிலை இருக்குது, சிலை இருக்கும் போது ஜும்மா தொழையிலுமான்னு கேட்கிறாரு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அவ்வளவு விட்டு கொடுப்புடன் சில நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஜ்ரான் நாட்டுடைய கிறிஸ்தவ கூட்டம் வருகின்றார்கள். அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். நீங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறீங்க, உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும், உங்களுடைய பொருள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய நிலம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படும், உங்களுள்ள மத தலைவர்கள், துறவிகள், அவர்கள் அந்த மதத்திலிருந்து தூரமாக்கப்பட மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, உங்கள யாராவது ஒரு ஆள் தவறு செய்தா அதற்கு பகரமாக அந்த சமூகம் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது. தவறு செய்தா அந்த தவறு செய்தவரை தான் கண்டிக்கணுமே தவிர அந்த சமூகத்தை தாக்க கூடாது. இது ரெண்டு பக்கத்திலையும் இருக்குது. சமீப காலத்துல என்ன நடக்குது? எங்கட முஸ்லிம்கள் யாராவது ஒருவன் வந்து தாக்கினா முழு முஸ்லிம்களும் குறித்தெழுகிறது, அவர்களை நாங்க தாக்கணும். அவர்கள் யாராவது அவர்களில் ஒரு ஆள் எங்கட ஒரு ஆள் தாக்கிவிட்டால் அவர்கள் எல்லோரும் குறித்தெடுவாங்க, முஸ்லிம்களை அடிக்கணும். ஆனால் இது இஸ்லாமிய பண்பாட்டுக்கு மாற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அவர்களில் ஒருவன் தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்காக வேண்டிய அந்த சமூகம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது, அந்த சமூகத்தை பழி வாங்கப்பட மாட்டாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்குடன் நடந்து தான் அந்த யூதர்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்தாங்க. அந்த கிறிஸ்தவர்களுடைய உள்ளங்களில் நபி அவர்களுக்கு இடம் கிடைத்தது. நபி அவர்களை பாராட்டினாங்க, நபி அவர்களை புகழ்ந்தாங்க. ஏன்? சம அடிப்படையிலே நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய உரிமைகளையும் மதித்தார்கள். அவர்களுடைய உடைமைகளுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதை வீணாக்க இயலாது, அதை அழிக்க இயலாது, அதற்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்த முடியாது. நபி அவர்களும் அவ்வாறு தான், பின்னால வந்த நபி தோழர்களும் அதே மாதிரி தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்த வேளையில் அந்நியவர்களில் ஒரு வயோதிபர் வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வயோதிபரை கூப்பிட்டு ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, நீங்க யாரு?
நீங்க எந்த மதம்? சொன்னாரு, நான் முஸ்லிம் அல்ல, ஆனால் உங்களுக்கு கீழால் டெக்ஸ் கட்டி ஜிஸ்யா கட்டி உங்களுக்கு கீழால நான் இருக்கிறேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தவறு ஏற்றுக்கொண்டாங்க, உண்மையில நாங்க உங்களுக்கு அநியாயம் செய்கிறோம். என்ன, நீங்க வாலிப பருவத்துல, நீங்க இளமை பருவத்தில் எங்களுக்கு டெக்ஸ் கட்டினீங்க, எங்களுக்கு வரிப்பணம் செலுத்தினீங்க, இப்பொழுது நீங்க வயோதிபத்தை அடைந்து விட்டீங்க, நீங்க முதுமையை அடைந்துட்டீங்க, உங்களால சம்பாதிக்க இயலாது. நீதம் என்னண்டா, எங்கட பைத்துல் மாலில் இருந்து உங்களோட தேவையை நாங்க பூர்த்தி செய்யணும். உண்மையில நாங்க உங்களுக்கு அநியாயம் செய்யறோம், நாங்க உங்களுக்கு தவறு செய்து விட்டோம். அன்றைய தினமே பைத்துல் மாலுடைய பொறுப்புதாரிக்கு உத்தரவிட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வயோதிபருக்கு எவ்வளவு செலவோ மாதம் மாதம் அந்த செலவுக்குரிய பணத்தை பைத்துல் மாலில் இருந்து கொடுத்து விடுங்கள் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவிடுகின்றார். அதற்கு பின்னால நாங்க பார்க்கலாம், உமையாக்களுடைய ஆட்சி காலம். வலீத் இப்னு அப்துல் மலிக் சிரியாவுல டமஸ்கஸ்ல மிக விசேஷமான ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றார். அந்த பள்ளிவாசல் இன்று வரைக்கும் மஸ்ஜிதுல் உமவி என்ற மிக விசேஷமான உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகளில் 4வது அல்லது 5வது இடத்தில் அந்த மஸ்ஜித் இருக்கின்றது. மஸ்ஜிதுல் உமவி சில உலமாக்களுடைய கருத்துப்படி அந்த மஸ்ஜிதிலே உள்ள ஒரு மினாராவில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடைசியாக வந்து இறங்குவார்கள் என்றும் சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த மஸ்ஜிதை விரிவுபடுத்த வேண்டும். அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே ஒரு தேவாலயம் ஒன்று இருக்கின்றது. அந்த தேவாலயத்தை வாங்கினால்தான் அந்த மஸ்ஜிதை விரிவுபடுத்தலாம். அந்த தேவாலயத்துடைய பொறுப்புதாரிகள் அனைவர்களையும் ஹதரத் அதாவது வலீத் இப்னு அப்துல் மலிக் அழைத்து சொன்னாங்க, இந்த தேவாலயத்துடைய நிலத்தை எங்களுக்கு நீங்க தாங்க, உங்களுக்கு தமஸ்கஸ்ல எங்க வேணும் என்றாலும் நாங்க காணிய தாரோம், அதை கட்டுவதற்கு உங்களுடைய தேவையான பணத்தை விட பன்மடங்கு எத்தனை கோடி தேவை என்றாலும் நாங்க பணம் தருவோம், ஆனா இந்த இடத்தை எங்களுக்கு விட்டு தாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த தேவாலயத்துடைய பொறுப்புதாரிகள் மறைத்து விட்டாங்க, நிராகரித்தாங்க, தர முடியாது. ஆனால் வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய அதிகாரத்தை வைத்து அந்த இடத்தை எடுத்து அந்த மஸ்ஜிதுல் உமவியுடன் சேர்த்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். அவர்கள் வந்ததற்கு பின்னால அந்த கிறிஸ்தவர்களுக்கு இவர்களுடைய நீதம், இவர்களுடைய உண்மை, இவர்கள் இஸ்லாத்தின் மீது உள்ள அந்த பற்றை பற்றி கேள்விப்பட்டு அந்த சில ஃபாதர்மார் வந்து முறைப்பாடு செய்றாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட, இப்படித்தான் உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஆட்சியாளர் வலீத் இப்னு அப்துல் மலிக் இப்படி செய்து விட்டார். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் உத்தரவிடுகின்றார்கள், அந்த தேவாலயம் இருந்த பகுதி அது மஸ்ஜிதுடன் சேர்ந்திருக்கிறது, அந்த மஸ்ஜிதை உடைச்சு அந்த தேவாலயத்துடைய நிலத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்க. ஒன்றும் இல்லாத இடத்துல பள்ளி கட்டுவது லேசு, ஆனா கட்டின பள்ளியை உடைக்கிறது லேசா? ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், வலீத் இப்னு அப்துல் மலிக் அங்கே தவறு செய்து விட்டார். இஸ்லாமிய அந்த கொள்கைக்கு மாற்றமாக, பண்புகளுக்கு மாற்றமாக, நபியுடைய அறிவுரைக்கு மாற்றமாக நடந்திருக்கிறார். அதனால் அந்த பகுதி உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டு அந்த பகுதியை மீண்டும் அந்த தேவாலயம் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து விடணும் உத்தரவிட்டாங்க. இருந்தாலும் டமஸ்கஸ்ல வாழ்ந்த மிக முக்கியமான உலமாக்கள் போய் அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய ஃபாதர்மார்ட்ட பேசி எப்படியோ இந்த பள்ளி பகுதி உடைக்க விடாமல் அவர்கள் தடுத்து விடுகின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அந்த விடயத்தில் உறுதியாக உத்தரவிடுகின்றார்கள், இந்த பள்ளி உடைக்கப்படணும், அவர்களுக்கு அந்த பகுதி கொடுக்கப்படணும் என்று. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலமாக இருக்கலாம், 4 குலஃபாய ராஷிதீனுடைய காலமாக இருக்கலாம், அதற்கு பின்னால வாழ்ந்த இஸ்லாமியர்களுடைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் முஸ்லிம்கள் பறந்து விரிந்து வாழ்ந்தார்கள். உலகத்துடைய பெரும் பகுதிகளை ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கு அல்ல ஆட்சி, அதிகாரம், சொத்து செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தான். ஆனால் அந்த ஆட்சியுடைய மமைதையில, அந்த ஆட்சியுடைய அதிகார தோரணையில அவர்கள் நினைத்தது எல்லாத்தையும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அவர்களுக்கு பல சட்டதிட்டங்களை போட்டார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ரை வெற்றி கொள்கின்றார்கள். மிஸ்ரை வெற்றி கொண்டவுடன் அங்கிருந்த கிறிஸ்தவர்களை கூவி அழைத்து சொன்னாங்க, இதற்கு முன்னால உங்களுக்கு எந்த பாதுகாப்போ அதே பாதுகாப்பு மீண்டும் தரப்படும், உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும், உங்களுடைய உடைமைகள் மதிக்கப்படும், உங்களுடைய தலைவர்கள் மதிக்கப்படுவாங்க, உங்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு எந்த வகையான ஆபத்தும் வராமல் அதை நாங்கள் பாதுகாப்பதற்கு உத்தரவாதத்தை தருகின்றோம் என்று ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ்
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசுவது. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் அப்படியானது இப்படியானது, எங்களுடைய நபி அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க. ஆனால் இரண்டாவது, இஸ்லாத்தை செயல் ரீதியாக செயல்படுத்தி காட்டணும். அந்நியவர்களுக்கு சில வேளை எங்களை பேச்ச கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்காது, சில வேளை எங்களை பேச்சு விளங்காது. ஆனால் நாங்க வாழ்ந்து காட்டலாம். இதுதான் இஸ்லாமிய பண்பு, இதுதான் இஸ்லாமிய குணம். இவ்வாறு தான் இஸ்லாத்தில் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, இவ்வாறு தான் அடுத்தவர்களை அணைத்து செல்லக்கூடிய மனப்பான்மை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்கள் தூர நோக்குடன் செயல்பட்டார்கள். எல்லா இனத்தவர்களையும் அரவணைத்துக் கொண்டு சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு ரிவாயத்தில் வருது, ஒரு காத்தரபி வருகின்றார், வந்து மஸ்ஜித் நபவிக்குள்ள சிறுநீர் கழித்து விடுகின்றார். சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் வேகமாக செல்கின்றார்கள். அவருடைய சிறுநீரை தடை செய்வதற்கு அந்த கட்டத்தில் கூட நபி அவங்க என்ன சொன்னார்கள்? தஅூஹு, அவரை விட்டு விடுங்க, அவருடைய சிறுநீரை இடையிலேயே துண்டித்து விடாதீங்க. லா துஸ்ரிமூஹு, அவர்களை நீங்க தடுத்துட்டீங்க. இப்ப அவர் சிறுநீர் கழிப்பதை நிறுத்தி விட்டால் அல்லது எழும்பி ஓடிவிட்டால் முழு மஸ்ஜிதும் நஜீஸாக ஆகிவிடும். அவர் கழிக்கிறாரா, அவர் அதே இடத்துல சிறுநீர் கழிக்க விடுங்க. கழித்து முடித்ததற்கு பின்னால சஹாபாக்கள் அவர்த்து கூட சொல்லல, சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க ஒரு வாளி தண்ணிய கொண்டு வந்து ஊற்றி இந்த இடத்தை சுத்தம் செய்யுங்க. அந்த காத்தரபிட்ட சொன்னார், இந்த பாருங்க சகோதரரே, நண்பரே, இது எங்கட வணக்கத்தலம், நாங்க வணங்குற இடம், இது பரிசுத்தமான இடம். இந்த இடத்தில் இந்த மாதிரி அசுத்தங்கள் செய்யக்கூடாது, இந்த இடத்தில் இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. நபி அவர்கள் மிக அழகான முறையில அவருக்கு தெளிவுபடுத்துகின்றார். அவர் தெரிந்து செய்தாரோ அல்லது வேண்டுமென்றே நபி அவர்களுடைய குணத்தை செக் பண்ணணும் என்று செய்தாரோ, அல்லாஹு ஆலம். ஆனால் நபி அவர்கள் அவர்களோடு நடந்து கொண்ட விதம், அந்த காத்தரபி அவருடைய ஊர் பகுதிக்கு போறாரு, போய் சொன்னாரு, முஸ்லிம்களுடைய தலைவனை இன்று நான் கண்டேன், அவரை போன்ற ஒரு தலைவரை என்னுடைய வாழ்நாள்ல நான் கண்டதே இல்லை. அவருடைய வணக்க ஸ்தலத்திற்கு உள்ளே சென்று நான் சிறுநீர் கழித்த பொழுதும் மா சப்பனி ஒமா சத்தமணி ஒமா கஹரணி, அவர் என்னை ஏசவும் இல்ல, என்னை அதட்டவும் இல்ல, என்னை திட்டவும் இல்ல, என்னை அடிக்கவும் இல்ல. அவரை போன்ற ஒரு ஆசிரியரை என்னுடைய வாழ்நாள்ல நான் கண்டதில்லை. இந்த காலத்துல ஒரு நொன் முஸ்லிம் வந்து எங்கட பைப்ல தண்ணி பிடிச்சா கூட, தண்ணி எடுத்தா கூட எப்படி சத்தம், எங்கட டொய்லெட்டை பாவிச்சா எப்படி இருக்கும், எங்கட பள்ளி உள்ளுக்கல்ல பள்ளி வாசலுக்கு வெளியில எங்கட பவுண்டரிக்கு உள்ள ஒரு மரத்தில் உள்ள ஒரு கனியை பிடிச்சிட்டாரு அல்லது ஒரு சின்ன மரத்தை பிடிங்கிட்டாருன்னா நாங்க எப்படி அவர்களோட எவ்வளவு பயங்கரமாக அவரோட நடப்போம். மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. நபி அவங்க சொன்னாங்க, லா துஸ்ரிமு, அவருடைய சிறுநீரை இடையில துண்டிக்காதீங்க, அதை அவ்வாறே கழிக்க விடுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான பண்புகளின் மூலமாகத்தான் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். ஆரம்பம் முதல் நாங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணம் உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு பயணம், மிக முக்கியமான ஒரு வணக்கம், இபாதத். ஆனா அந்த ஹிஜ்ராவுடைய பயணத்துல நபி அவர்கள் தன்னுடைய பிறையான வழிகாட்டியாக யாரை எடுத்தாங்க? அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு காபிரை தான் வழிகாட்டியாக எடுத்தார். ஒரு காபிர், மிக முக்கியமான ஒரு பயணம். ஆனால் தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய வழிகாட்டி யாரு? அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு காபிரை நபி அவர்கள் எடுத்தார்கள். ஹுனைனுடைய யுத்தத்திற்கு முன்னால சஃபான் இப்னு உமையா அவர் இன்னுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு நபி அவர்கள் பொருளாதார உதவியை வாங்கினார்கள் ஹுனைனுடைய யுத்தத்திற்கு முன்னால. ஏன்? நீங்கள் எல்லாரும் அடிக்கடி கேட்கிறது தான், நபி அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு சில தினங்கள் அல்லது மாதங்களுக்கு முன்னால தன்னுடைய ஒரு கவசத்தை ஈடு வைத்தாங்க ஒரு யூதன். ஏன் யூதன் அடகு வைக்கணும்? மதீனாவில் உள்ள முஸ்லிம்களின் சாதாரணமானவர்களா? ஒவ்வொரு சில சஹாபாக்கள் இருந்தாங்க, முழு மதீனாவில் உள்ளவர்களுக்கு விருந்து போடலாம். ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற, ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் போன்ற, ஹதரத் சல்மான், தல்ஹா போன்ற பெரும் பெரும் பணக்கார செல்வந்த சஹாபாக்கள்.
ஆனால் யாரிடத்திலையும் நபி அவங்க கடன் கூட கேட்கல. தன்னுடைய ஒரு கவசத்தை ஒரு யூதன் கொண்டு போய் அடகு வைத்து அவன்கிட்ட சில கோதுமைகளை நபி அவர்கள் வாங்கினார்கள் என்று இஸ்லாமிய சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர்களுடைய உள்ளத்துல இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரணும் என்பதற்காக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் பல விதவைகளை திருமணம் முடித்தாங்க. நபி அவர்கள் முடித்த ஒரே ஒரு கன்னி பெண் யாரு? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம். மற்றவங்க எல்லாமே விதவைகள் தான். ஆனால் அந்த 10 விதவைகள் நபி அவர்கள் முடிக்கக்கூடிய நேரத்தில் நபியுடைய வயது 50 தாண்டி விடுகின்றது. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட நபி அவங்களுக்கு 25 வயது, அந்த பெண்ணுக்கு 40 வயது திருமணம் முடிக்கிறாங்க. 50 வயதுக்கு பின்னால தான் விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்க. அதுல மிக முக்கியமான 3 பெண்மணிகளை நாங்க பார்த்தோம்டா, மிக முக்கியமான காபிர்களுடைய தலைவர்களுள் சம்பந்தப்பட்டோம். ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. யார் இவங்க? ரம்லா பின்த் அபீ சுஃபியான், அபூ சுஃபியானுடைய மகள். அபூ சுஃபியான் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நபி அவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டியவர், பல யுத்தங்களுக்கு தலைமை தாங்கியவர். அந்த அபூ சுஃபியானுடைய மகள் ரம்லா பின்த் அபூ சுஃபியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹபீபா என்றும் அழைக்கப்படும் கூறப்படும். அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கலையா? சஃபியா என்ற பெண்மணி ஹைபர்ல அவர்கள் பனு குறைதா யூதர்கள் உள்ள மிக முக்கியமான ஒரு கூட்டம். அந்த பனு குறைதா கோத்திரத்துடைய மிக முக்கியமான ஒருவருடைய மகள் தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கலையா? ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ். ஹாரிஸ் என்றால் பனில் முஸ்தரக் கோத்திரத்துடைய தலைவர். அந்த ஹாரிஸுடைய மகள் தான் ஜுவைரியா. அந்த பெண்ணை நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக மிக முக்கியமான 3 அந்த காபிர்களுடைய தலைவர்களுடைய மகள்மார்களை இஸ்லாத்திற்கு எடுத்து நபி அவர்கள் ஏன் திருமணம் முடித்தாங்க? அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரணும், முஸ்லிம்களை பற்றி நல்ல எண்ணம் வரணும், அவர்கள் எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். நபியுடைய எண்ணத்தை கூட அல்லாஹ் வீணாக்கல்ல. அபூ சுஃபியான் அவரும் ரலியல்லாஹு அன்ஹுவா மாறாரு. அவருடைய மனைவி ஹிந்தா அவளும் ரலியல்லாஹு அன்ஹாவாமாக மாறுகின்றாங்க. அதே மாதிரி அந்த ஜுவைரியாவுடைய குடும்பத்தில் உள்ள 100க்கும் அதிகமானவர்கள் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன்? நபி அவர்கள் தூர நோக்குடன் நடந்தாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை மதித்தாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அதற்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதற்கு மாற்றமாக எந்த செயல் நடந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தந்த நேரத்திலேயே அதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதை விட ஒரு படி மேல் ஏறி நபியுடைய மிக முக்கியமான 2 மகள்மார்களை முடிச்சது யாரு? அபூ ஜஹலுடைய 2 மகன்மார்கள் தான் முடிச்சாங்க. நபியுடைய மூத்த மகளை தவிர 2வது மகள், 3வது மகள் ஹஜ்ரத் ஜைனப தவிர ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரும் முடித்தது யாரு? அபூ ஜஹலுடைய 2 மகன்மார்கள். உங்களுக்கு தெரியும், ஆரம்பம் முதல்ல நபி அவர்களுக்கு பகிரங்கமா விரோதம் காட்டினவன் அந்த அபூ ஜஹல். ஆனால் அபூ ஜஹலுடைய 2 மகன்மார்களை தன்னுடைய 2 மகள்மார்களுக்கு திருமணம் முடித்து வச்சாங்க. ஆனால் அதில் அல்லாஹ் கைர நாடல்ல. அந்த 2 பேரும் நபியுடைய மகள்மார்களை தலாக் சொல்றாங்க. மீண்டும் அந்த 2 பெண்மணிகளின் விதவைகளாக ஆக்கப்படுகின்றார்கள். அந்த 2 பேரில் ஒருவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முடிக்கின்றார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால மீண்டும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய 3வது மகளை முடிக்கின்றார்கள். இப்படியே நபியுடைய வாழ்க்கையை நாங்க பார்த்தோம் என்றால், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அபூ ஜஹலுடைய மகனை தன்னுடைய மகளுக்கு முடித்து வச்சாங்க. அபூ சுஃபியானுடைய மகளை நபி அவர்கள் திருமணம் முடித்தாங்க. ஏன் இந்த மாதிரி செய்தாங்க? அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரணும், இஸ்லாத்தின் மீது மஹப்பத் வரணும், இஸ்லாத்தை அவர்கள் புரிந்து கொள்ளணும், புனிதமான தீனுடைய இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் தான் இந்த அளவுக்கு தூர நோக்குடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெரியும், ஒன்றே யூதர்களோ கிறிஸ்தவர்களோ நபி அவர்களுக்கு பகிரங்கமாக விரோதம் காட்டினவங்க. பகிரங்கமாக பல கட்டங்களில் நபி அவர்களை எதிர்த்து பல சோதனைகளை செய்தவங்க. ஆனா முனாஃபிகீன்கள் அதற்கு நேர் மாற்றமானவங்க.
அவங்க முஸ்லிம்களோட இருந்து முஸ்லிம்களுக்கு குழி வெட்டுவாங்க, முஸ்லிம்களோட சப்பல நின்று தொழுவாங்க, முஸ்லிம்களோட அந்த போர் முனையிலிருந்து யுத்தம் செய்வாங்க. ஆனால் திரைக்கு பின்னால போய் அவர்களை கண்டுவிட்டால் சொல்லுவாங்க, இன்னா மாக்கும், நாங்க உங்களோட தான் இருக்கிறோம். காபிர்களை பார்த்து சொல்லுவாங்க, நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், நாங்க இவங்களோட சும்மா விளையாட்டுக்கு சேர்ந்திருந்தது. இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்க அவர்களை கேலி பண்ணுவதற்காக இருந்தோம். இந்த அளவுக்கு முனாஃபிகீன்கள் நபி அவர்களுடன் சேர்ந்திருந்து கொடி வெட்டினாங்க. அந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். அவன் வஃபாத்தானவுடன் அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரு. நபி அவர்கள் தந்தையுடன் நடந்து கொண்ட விதம், அதனால மகன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். அவருடைய வாப்பா இறந்தவுடன் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பா ஒரு வசிய செஞ்சாரு, அவர் வஃபாத்தான உடனேயே உங்களோட ஜுப்பாவை வாங்கி அவரை கஃபன் செய்ய சொன்னாரு. யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பாவை கஃபன் செய்ய உங்களுடைய ஜுப்பாவை தாங்க. நபி அவர்கள் போட்டிருந்த ஜுப்பாவை கொடுக்கிறாங்க, இதாங்க, இதை கொண்டு போய் உங்களுடைய தந்தையுடைய கஃபனுக்கு என்னுடைய ஜுப்பாவை பாவீங்க. மீண்டும் வந்து கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பாவுடைய ஜனாசாவை உங்களுக்கு தான் தொழுவிக்க சொன்னாங்க. நபி அவர்கள் தொழுவிக்க போறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய கையை பிடித்து இழுக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவனுக்கு நீங்க ஜனாசா தொழுவிக்க போறீங்க, முனாஃபிகீன்களுடைய தலைவன் இவனுடைய ஜனாசாவையா தொழுவிக்க போறீங்க? நபி அவங்க சொன்னாங்க, உமர் விடுங்க, தொழுவிக்க போறாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. யாரு குஃப்ருல, யாரு காஃபிராக மரணித்து விட்டாரோ அவருக்கு நீங்க ஒருபோதும் தொழுவிக்க கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்திலே நீங்க நிற்கவும் கூடாது என்று வஹீல அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விடுகின்றது. நபி அவர்கள் அப்பொழுது தான் வாங்கி விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், யூதர்களுடன் நபி அவங்க எப்படி நடந்தாங்க, கிறிஸ்தவர்களுடன் நபி அவர்கள் எப்படி நடந்தாங்க, அது மாத்திரமல்ல முனாஃபிகீன்களுடைய தலைவர்களோடு எப்படி நடந்தாங்க, ஏன் இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி தான் நம்முடைய நாட்டில் குறிப்பாக முழு உலகத்தில் பரவலாக இஸ்லாமியர்களை பற்றி, நம்முடைய முக்கியமான கடமைகளை பற்றி, நம்முடைய ஹராம் ஹலாலை பற்றி ஆங்காங்கே அவர்கள் பேசி எங்களை குர்ஆனுடைய ஆயத்துகள் சமீப காலத்தில் நீங்க பார்க்கலாம். சில SMS வரும், அமெரிக்கன் குர்ஆன் என்று சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, குர்ஆன்ல சில ஆயத்துகள் அது இடை செருகப்பட்டிருக்குது, இந்த ஆயத்தெல்லாம் தீவிரவாதத்தை தூண்டுது, இந்த ஆயத்தை பயங்கரவாதத்தை தூண்டுது, இப்படி பல அடிப்படையில இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் கட்டைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாணியில நாங்க பதில் சொல்லுவதல்ல, நாங்க அவர்களுடன் வாழ்ந்து காட்டணும். இதுதான் இஸ்லாமிய பண்பு, இதுதான் இஸ்லாமிய குணம், இதுதான் இஸ்லாமிய அக்லாக், இதுதான் இஸ்லாத்திலே உள்ள விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இதுதான் இஸ்லாத்திலே உள்ள அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய தன்மை. அதனால நாங்க அவர்களுடன் அன்பா நடக்கிறது, அவர்களுடன் பண்பா நடக்கிறது. அவர்களுள்ள யாராவது அவர்களுடைய மத அடிப்படையில் உள்ளவரா, அந்த அடிப்படையில். ஆனால் அவங்க ஹக்கில் இருக்கிறது, நவுது பில்லா, அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. நாங்க தான் ஹக்கில் இருக்கிறோம், அவங்க பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா நாங்க இந்த நாட்டுல சிறுபான்மையினம், அவர்கள் பெரும்பான்மையினம். நபி அவர்கள் பெரும்பான்மையினராக இருந்து அந்த சிறுபான்மையினருடன் இந்த அளவுக்கு விட்டு கொடுத்தார்கள் என்றால், நாங்க சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நாங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும், எந்த அளவுக்கு அனுசரிக்கணும். ஆனா விட்டு கொடுக்கிறதுண்டா மார்க்க விஷயம், தௌஹீதுடைய விஷயம், ஏகத்துவ விடயம், அதுல விட்டு கொடுக்கலாம். ஆனா அஹ்லாக்குடைய அன்புல, பண்புல, இரக்கத்துல, ஹதியாக்களை கொடுக்கிறதுல, அவர்களோட சிரிக்கிறதுல, அவர்களுடன் பேசுவதில், அவர்களுடைய நோயாளிகளை கவனிக்கிறதுல, அவர்களுடைய பலகீனர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. எங்களை அண்டி வீட்டாராக இருக்கிறாரு, அவர் நொன் முஸ்லிமா இருந்தா பரவாயில்லை, அவருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். எங்களோட நாட்டுல ஒரு பொதுவான வழக்கம், பெருநாள் வந்தா மட்டும் ஏதாவது ஒண்ணு அனுப்பி வைக்கிறது, வருஷத்துக்கு ஒரு முறை. அதல்ல, இடையிடையே அவர்களை போய் விசாரிக்கிறது, அவர்களுடைய சேமலாபம் விசாரிக்கிறது, அவர்களுடைய கஷ்டம் ஹெல்ப் பண்றது, தேவைப்பட்ட கடன் உதவிகளை செய்யறது. ஆனா மறுமுனையில அவர்களுடைய வணக்க வழிபாடுகள்ல நாங்க கலந்து கொள்ள இயலாது. என்றா ஒன்றை சொல்றது, சிலர்கள் அதை மாறி விளங்குறது.
அதுல சொல்லிட்டாங்க. அதனால அவர்களுடைய வெசாக்களை நாங்க பங்கு கொள்றது முடியாது. அது அவர்களுடைய மத அடிப்படையிலே உள்ளது. எங்களை சில வாலிபர்கள் அவங்க பணம் சேகரிக்க போவாங்க. ஏன் அவர்கள் அந்த தோரணைக்காக வேண்டி பணம் சேர்க்க போவாங்க, முடியாது. அது அவர்களுடைய வணக்க வழிபாட்டில் உள்ளது என்ற அவர்களுடைய ஒரு பண்டிகை, அவர்களுடைய மத அடிப்படையிலே உள்ள ஒரு கொண்டாட்டம். அதில் எங்களுக்கு கலந்து கொள்ளலாம். அதற்கு நாங்க போய் தோரணை கட்டுவதற்கு அல்லது லைட் போடுவதற்கு அல்லது அவர்களுடைய தன்சலையில போய் சாப்பிடுவதற்கு எங்களை சில பெண்மணிகள் இஸ்காப்ப கட்டி கொண்டு கீழே நிற்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுவெல்லாம் கூடாது. அவர்களை நாங்க ஆதரிக்கணும், மதிக்கணும். அதற்கு ஒரு எல்லை இருக்குது. அதனால அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்க சம்பந்தப்படையலாம். அவர்களுடைய பொஷன் அதுல நாங்க சம்பந்தப்படையணுமா? சமீபத்துல நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் நல்ல எண்ணம் வரணும்னு சொல்லி அவங்களோட விசாக்குடைய நேரத்துல எங்களோட சில பண்ணங்களை தயாரிச்சு விநியோகிச்சாங்க. ஆனா அதிலும் சரியான முறை அவங்களோட விசாக்குடைய நேரத்தில் அல்ல, தேவைப்பட்டா எங்கட பெருநாளுடைய நேரத்துல நாங்க பங்கு வைப்போம். எங்கட நோன்பு பெருநாள் இருக்குது, எங்கட ஹஜ்ஜு பெருநாள் இருக்குது. எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அந்த 2 பெருநாள்கள் அதுல வேணுமெண்டா நாங்க ஐஸ்கிரீமை கொடுப்போம், அதுல வேணுமெண்டா ஏதாவது உணவு பண்டலங்கள் உணவு பொட்டங்களை நாங்க கொடுப்போம். ஆனா அவங்கள விசா தினத்துல நாங்களும் ஆக்கி கொண்டு நாங்களும் சாப்பாடுகளை நாங்களும் ட்ரிங்க்ஸ்களை இது அவர்களுடைய அந்த வணக்கத்தை நாங்க உறுதிப்படுத்துறது மாதிரி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும். வெகு விரைவில் அந்த தேர்தல் வந்து கொண்டிருக்குது. நம்முடைய பேச்சுடைய சாராம்சம் என்ன? தேர்தலுடைய காலத்துல சில வேளை மாற்று மதத்தில் உள்ளவர்கள் விளங்காததுனால அறியாமையினால எதையாவது சொல்லிடுவாங்க. யாராவது ஒரு முஸ்லிமை பிடிச்சு தொப்பிய கலத்திடுவாங்க, ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஏதாவது கீழே பண்ணிடுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருப்பாங்க, சூழல்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. முஸ்லிம்கள் கொஞ்சம் வந்துட்டா எப்படியாவது இல்லாமலாக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த ரமதானுடைய நோன்பு பெருநாளுடைய அந்த தினம் அல்லது அதற்கு அடுத்த தினத்துல அந்த மாத்திரையில் உள்ள திக்வெல்லையில ஏற்பட்ட மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். அதற்கு இந்த தேர்தலையும் அவர்கள் பெரிய ஒரு களமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால ஏதாவது ஒன்று நடந்தா ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள், அந்த ஊரில் உள்ள முக்கியமானவர்கள் உடனடியாக இதில் சம்பந்தப்பட்டு இது தனிநபருடைய விடயம். அதற்காகவே நாங்க எல்லாரும் இப்படி கொதித்தெழுந்தா அது பெரிய பாரிய பிரச்சனையாக மாறும். அவைகளுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும். மாற்றமாக அவர்களுடன் அன்பாக, அவர்களுடன் பண்பாக, அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளணும். இன்னும் அதை விட ஒரு படி மேல் ஏறி அந்நியவர்களை விடுங்க. இந்த தேர்தல் காலம் வந்தா, அதாவது அரச கட்சியில் உள்ள ஒரு ஆள், எதிர்கட்சியில் உள்ள ஒரு ஆள், 2 பேரும் முஸ்லிம். ஆனா அவர் எதிர்த்து பேசுறது, அவர் எதிர்த்து பகிரங்கமா பேசுறது, அந்த ஹாஜார தெரியாதா, இந்த வேட்பாளரை தெரியாதா, அவர் எங்களுக்கு தெரியாதா, அவருடைய ஆரம்பம் தெரியாதா, எங்களுக்குள்ள 100 விஷயம் இருக்கும். ஆனா இதே நாங்க பகிரங்கப்படுத்தணும், இதே நாங்க அந்நியவர்களுக்கு காட்டணும். நீங்க எந்த கட்சியிலும் இருங்க, யாருக்கும் ஓட் போடுங்க, ஆனா எங்களுக்குள்ள அந்த விடயங்களை நாங்க பகிரங்கப்படுத்த கூடாது. அவரும் களிமா சொன்னவர், அவரும் இஸ்லாமியன், அவரும் முஸ்லிம், அவரும் சகோதரர். அரசியல் வரும் போகும், ஆட்சி வரும் போகும். 2 பேரும் ஆட்சி செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் வெல்லுவாரு, மற்றவர் தோற்பாரு. 2 பேரும் அளந்துதான் பேசணும். ஆனா 2 பேரும் நினைக்கிறது நாங்க தான் பேசுறது. ஆனா யாராவது ஒரு ஆள் தான் வெச்சுவாங்க, மற்றொரு ஆள் தோப்பாரு. அதனால கட்சி அரசியல் அதெல்லாம் வந்து போகும். ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய பண்பு, இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடுகள் நாங்களே சில நேரத்தில் அவர்கள் எங்கட ஆள வச்சு எங்கட முஸ்லிமை ஏச வைப்பாங்க. அவர்கள் எங்கட ஆள வச்சு எங்கட முஸ்லிம்களுடைய வீடுகளை கடைகளை உடைக்க வைப்பாங்க. கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல வேண்டிய தேவையில்லை. கொழும்புல உள்ள முக்கியமான இடங்கள்ல எங்கட ஒரு முஸ்லிம் அவன் தான் இன்னொரு முஸ்லிமுடைய வீட்டை பேச்சு உடைச்சான், அவருடைய கடையை பேச்சு உடைக்கிறது, அவருடைய ஆபீஸ பேச்சு உடைக்கிறது. இதெல்லாம் மிக மோசமான ஒரு செயல். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அரசியல் இருந்தா அதற்கும் ஒரு வரையறை, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதற்குள்ள நாங்க ஈடுபடணும். ஆனால் நாங்க முஸ்லிம்கள், நாங்க இஸ்லாமியர்கள் என்பதை இந்த நேரத்திலேயும் நாங்க மறந்துவிடக் கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எங்களை பற்றி பல தவறான கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் பரப்பிக் கொண்டிருக்கிறாங்க.
அந்த தவறான கருத்துகளுக்கு நாங்க உண்மையான முறையில பதில் கொடுப்பதோட நாம் நம்முடைய நடையில, நம்முடைய உடையில, நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல, நம்முடைய பேச்சுவார்த்தைகள்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள்ல அவர்களுடன் அன்பாக, அவர்களுடன் பண்பாக, அவர்களுடன் இரக்கமாக பேசி அவர்களுக்கு ஒரு ரேட்களை கொடுத்து அவர்களுக்கு ஹெல்ப் உதவிகளை செய்தோம் என்றா அவர்கள் எங்களை பற்றி நல்ல எண்ணம் வரும். ஆக குறைந்த பட்சம் அவர்கள் எங்களை மார்க்கத்தை நுழையாவிட்டாலும் எங்களுக்கு உதவியாக இருக்காவிட்டாலும் உபத்திரமாக இருக்க மாட்டாங்க என்ற ஒரு விஷயத்தை நாங்க மறந்துடக்கூடாது. மற்ற நாடுகளை விட எங்களோட நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஓரளவு சுதந்திரம் இருக்குது. இஸ்லாமிய முறைப்படி நாங்க எங்களோட பள்ளிவாசல்கள்ல, எங்களோட மஸ்ஜிதுகள்ல, எங்களோட மதரசாக்கள்ல, எங்களோட பாடசாலைகள்ல இஸ்லாமிய முறைப்படி அனைத்தையும் நாங்க செய்து கொள்ளலாம். எங்களோட பாடசாலைகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு ஜும்மாவுக்கு அனுமதி கிடைக்குது. எங்களுக்கு நிக்காஹுடைய பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. தலாக்குடைய சட்டம் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. வராசத்துடைய சொத்துரிமை அதற்கு எங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்குது. ஜெர்மன், அதே போன்று ஜப்பான், லண்டன் போன்ற நாடுகள்ல கூட மில்லியன் கணக்கில் முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அந்த நாடுகள்ல கூட இந்த பூரணமான ரைட்ஸ் இல்ல. ஆனா நாங்க கொஞ்சம் ஒரு 2 மில்லியன் 20 லட்சம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாட்டுல எங்களுக்கு பல சலுகைகளை தந்திருக்கிறாங்க. அதையும் நாங்க மதிக்கணும். அதனுடைய அடிப்படையில வாழணும். உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து வாழ்க்கையின் மூலமாக இதுதான் இஸ்லாம் என்பதை அவர்களுக்கு நாங்க அறிமுகம் செய்யணும். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல்லின சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. அவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்குள்ள எல்லா விதமான மோசமான கெட்ட குணங்களிலிருந்து எங்களை சுத்தப்படுத்தி நல்ல பண்புகளை, நல்ல குணங்களை எங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பிய ரஹ்மானே, எதிர்காலத்தில் வரவிருக்கிற சகல விதமான ஆபத்துகளிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைத்து நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.